மதுரையில் 2 பைப் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், மதுரையில் எந்த இடத்துல வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன? யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா? மும்தாஜ், தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் மதுரை மதிச்சியம் காவல் நிலையம் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். மதுரை மதிச்சியம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள மூங்கி கடையில் பைப் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்ததாக அதன் மூலம் கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அந்த பைப் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மதிச்சியம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறை வட்டாரங்களில் மற்றொரு தகவலும் கூறப்படுகிறது. மதுரை புதூர் பகுதியில் காந்திபுரம் பகுதியில் ஒரு டெய்லர் கடையில் அந்த பைப் வெடிகுண்டுகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. முழுமையான தகவல் காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் காவல்துறை வாகனங்கள் அதிக அளவு வந்துள்ளது. இந்த பைப் வெடிகுண்டு ஒரு அடி நீளம் உள்ள ஒரு இரும்பு பைப்பால் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு பைப் வெடிகுண்டும், மற்றொன்று 1 அடி நீளம் உள்ள ஒரு இரும்பு பைப்பில் வெடிபொருட்கள் மற்றும் பேட்டரிகள் வயர் இணைக்கப்பட்ட மற்றொரு பைப் வெடிகுண்டும் என 2 பைப் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை புதூர் பகுதியைச் சேர்ந்த உக்கரபாண்டி என்ற அப்துல் ரஹ்மான் என்பவரையும் அப்துல்லா என்பவரையும் மதிச்சியம் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த காவல் நிலையத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அன்பு சக்திவேல் மற்றும் காவல்துறை உதவி ஆணையர் சண்முகம் ஆகியோர் தொடர்ந்து இந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட 2 பைப் வெடிகுண்டுகளையும் மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் வைத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அதனை செயலிழக்க செய்துள்ளனர். அந்த செயலிழக்க செய்த வெடிகுண்டு பொருட்கள் மற்றும் அதனுடைய மூலப்பொருட்களை தற்போது மதிச்சியம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில் கியூ பிரிவு காவல்துறையினர் மற்றும் OCIU காவல்துறையினர் ஆகியோர் இந்த பகுதியில் தொடர்ந்து அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக இந்த பைப் வெடிகுண்டுகள் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது என்பது என்ன என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 6 மாதத்தில் மட்டும் மதுரை நெல்பேட்டை பகுதி மற்றும் அந்த வைகை ஆற்றின் பாலத்தின் அருகே ஒரு லாரியின் அருகே டிப்பன் வெடிகுண்டுகள் ஆகியவை கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனால் வேறு எதுவும் சதி செயலுக்காக இந்த பைப் வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். முழுமையான விசாரணைக்கு பிறகு எதற்காக அந்த பைப் வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது, இது என்ன சதி செயலுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்பது குறித்து காவல்துறை முழுமையான விசாரணை பின்னால் தெரிய வரும். இன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குடியரசு தினம், 68வது குடியரசு தினம், இன்றைய தினத்தில் இந்த பைப் வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டிருப்பது மதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்தாஜ். நாகேந்திரன், இந்த வெடிகுண்டு இருப்பதாக எப்படி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது? மேலும் இந்த விசாரணையில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் தெரிய வந்துள்ளன? மும்தாஜ், தற்போது இந்த பகுதியில் மதிச்சியம் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வெடிகுண்டு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வெளியே சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் தான் அந்த கைப்பற்றப்பட்ட வெடிகுண்டுகளை வண்டியூர் கண்மாய் பகுதியில் வைத்து செயலிழக்க செய்து தற்போது அதற்கான அந்த கைப்பற்றப்பட்ட பொருட்களை உள்ளே காவல் நிலையத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டு அவர்கள் மேல் விசாரணைக்காக தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பைப் வெடிகுண்டு எதற்காக வைக்கப்பட்டது, அது என்ன சதி செயலுக்காக இங்கே பதுக்கி வைக்கப்பட்டது என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான காவல்துறையின் விசாரணை தொடர்ந்துதான் இது எதற்காக வைக்கப்பட்டது, இது என்ன காரணம் என்பது குறித்து முழுமையான தகவல் வரும். மும்தாஜ்.